ரதியக்கா அடுப்படியில் இன்றைக்கி அக்கா உங்களுக்கு டிப்ஸு தான் சொல்ல போகிறேன். என்ன டிப்ஸுன்னு பாருங்கள். அக்கா ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறது தான். வெண்ணெய் வாங்கிட்டு அக்கா ஃப்ரிட்ஜில் வச்சாலே கொஞ்சம் கல் மாதிரி ஆயிடுது. அதில் லைட்டாக ஜீனியை தூவிட்டு வச்சோம்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். பாப்கார்ன் அக்கா வீட்டில் இந்த குக்கரில் தான் பிள்ளைங்களுக்கு பாப்கார்ன் செஞ்சு கொடுப்பேன். அது மீந்து போயிடுச்சு, கொஞ்சம் நமத்து போன மாதிரி இருக்கும். அதை நம்ம சட்னி அரைக்கும் போது கொஞ்சம் பொரியல்லைக்கு பதிலாக அதை போட்டு ஒரு 2 சுற்றி எடுத்துருங்க. எள்ளை பொடி செய்யும்போதுப்பா, எள்ளு பொடி இல்லைன்னா எள்ளு சட்னி, எள்ளு துவையல் செய்யும்போது ஃபஸ்ட்டே நம்ம வறுத்து எள்ளு போட்டோடனே கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டு அரைச்சிடணும் ஃபஸ்ட்டே. அப்போ நம்மளுக்கு அந்த லைட்டாக அந்த கசப்பு தன்மை இருக்காது. இட்லி தோசை நம்ம செய்யும்போது நீங்கள் கொஞ்சோண்டு தேங்காய் பால், நம்ம இட்லி தோசை மாவு அரைச்சிட்டு அதில் தேங்காய் பால் கொஞ்சம் கலந்து தோசையோ இட்லியோ ஊற்றி பாருங்களேன். ரொம்ப 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 ருசியாக டேஸ்டியாக இருக்கும். அது வித்தியாசமாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்டில் எப்படி இருக்குது சொல்லுங்கள். ரதியக்கா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.